ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோனி ஸ்டைல்ஸ். இன்றைக்கி மறுபடியும் ஒரு 3 நாள் கழித்து இவ்வளோ காய்கள் கிடச்சிருக்கு. அது என்ன, இன்றைக்கி அறுவடைக்கு இன்னைக்கு வரல. மொட்டை மாடியை நல்லா க்ளீன் பண்ணி அழுகின அந்த பழுத்து போன இலைகள், இந்த வெள்ளைப்பூச்சி தாக்குதல் இருக்க இலைகளை எல்லாம் எடுத்து கட் பண்ணி விடலான்னு தான் வந்து அதை அப்படியே ஒன்றும் இலைகளை பறிக்கும்போது காய்களும் நிறைய இருந்து விட்டு வச்சா பழுத்து போயிடும். அதே மாதிரி மொட்டை மாடியில் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருந்தேன், தண்ணி தேங்கியிருந்து அந்த பாசி பிடிச்சிருந்தேன். அதையும் நல்லா நம்ம க்ளீன் பண்ணி விட்டுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பாசி பிடிக்க விடாமல் நல்லா க்ளீன் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், ஒரு ட்ரெயின் பூச்சி எதுவுமே இல்லை, நீட்டாக கார்டன் இருக்கும். இந்த வெள்ளைப்பூச்சி தாக்குது. நான் எப்போவும் வேப்பெண்ணெய் எல்லாம் ஊற்றி பார்ப்பேன், ஒன்றுமே போகாது. நான் அதனால் அந்த கிளையை பிரான்ச்சஸை ஒடிச்சு விடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் அந்த வெள்ளைப்பூச்சி தாக்குதல் இருந்தால் மொத்தமும் அந்த கட் பண்ணி விட்டுருங்க. புதிய துளிர் வந்து நமக்கு நிறைய காய்கள் கிடைக்கும். அதே மாதிரி இதுலேருந்து ஒரு மாதிரி பூச்சி தாக்குதல் இருந்த இலைகள், பழுத்த இலைகள் எல்லாமே நீங்கள் எல்லாம் எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இன்றைக்கி டைம் இல்லை, நான் ஊருக்கு ஈவினிங் போனோம், அதனால் கொஞ்சமாக எல்லாம் எடுத்துட்டேன். அது எடுக்கும்போது இவ்வளோ காய்கள் அறுவடை பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய், வெண்டைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே. நீங்களும் இதே மாதிரி கார்டனில் இருக்கக்கூடிய பழுத்த இலைகளை எல்லாம் எடுத்து நல்லா நீட்டாக வைங்க. சூப்பராக அறுவடை எடுத்துக்கலாம். தேங்க்யூ.